தமிழ் பல்கலைக்கழகம் எதற்காக? தமிழ் பல்கலைக்கழகம் அதாவது தமிழை பற்றிய முழுமையாக தெரியாத ஒருவன் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படி சொல்லி ஆரம்பித்து தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா திருச்சி டு தஞ்சாவூர் போகிற ஒரு இது அப்படியே தமிழ் பல்கலைக்கழகம் பிரியப்படும். தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் தமிழை பற்றி அங்கே ஒருத்தனுக்குமே தெரியாது. இதுதான் சத்தியமான உண்மை. தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எதற்காக வந்தது? த நீ இல் இந்த வார்த்தை எதற்காக வந்தது என்பதை தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பித்த ஒருவன், யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருவனாச்சும் இந்த தமிழ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நிமிடம் நான் இறக்க தயார். தமிழ் என்ற வார்த்தை எப்படி வந்தது உலகத்திற்கு? த என்றால் என்ன அர்த்தம்? மீ என்றால் என்ன அர்த்தம்? இல் என்றால் என்ன அர்த்தம்? உச்சரிப்பு கொஞ்சம் சரியாக வராது, பல்லெல்லாம் ஒழுங்குபட்டது. இல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பல்லெல்லாம் அதாவது அச்சரங்கள் வெளிவர அன்னம், உதடு, நாக்கு, பல் இந்த மாதிரி அத்தனையும் பர்ஃபெக்டாக இருந்தாலும் தமிழ் உச்சரிப்பு சரியாக வரும். பல்லெல்லாம் உழுந்துபட்டு இப்போ தமிழ்னு சொல்லிய இல்லுக்கு சரியாக உச்சரிப்பு சொல்ல தெரியல அப்படின்னா என்னை கேள்வி கேட்காதீங்க. இருக்கிறதுக்குள் தமிழை பற்றி முழுமையாக 3500 வீடியோ, ஒரு 10,000 வீடியோ போட்டு சுற்றிடும். பிற்காலத்தில் வாழும் தமிழன் எவனோ ஒருவன் இனி வீடியோவை பார்த்து முழுமையாக தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும். த நீ இல் இந்த தமிழ் சொல் எப்படி வந்தது? தமிழ் எழுத்துக்களுக்கு எப்படி தமிழ் என்ற வார்த்தை வந்தது? த என்றால் என்ன அர்த்தம்? மீ என்றால் என்ன அர்த்தம்? இல் என்றால் என்ன அர்த்தம்? இதை அவன் ஒருத்தர் சரியாக விளக்கம் சொல்லிட்டானா அவன் கடவுளுக்கு நிகரான அவன். தமிழ்மொழின்னு எல்லாம் மேடையில் கிளியிலையும் பேசுவான். சினிமாவிலேருந்து எல்லா அரசியல்வாதி இந்த தமிழ் என்ற சொல் எப்படி வந்தது என்பதை விளக்கம் சொல்ல தமிழ்நாட்டில் ஒருத்தனாச்சும் இருக்கீங்களா? இல்லைன்னா என்ன கேளுங்க, என்ன கூப்பிட்டு ஃபோன் பண்ணுங்கள்.